பண்றோம்னா ஒரு சிக்கல். தொழில் சுய தொழில் கேட்கவே வேண்டியது இல்லை, தூங்கிடுவோம். நல்லா வேலை உட்காந்துருப்போம், நல்லா தூக்கம், தூங்கிடுவோம். கடலை என்ன நடக்குன்னு தெரியாது. அந்த பாம்பு என்ன பண்ணுமா, நல்லா போயிட்டே இருக்கும், நல்லா சாப்பிடும். ஒரு தேரையை சாப்பிட்டு என்ன பண்ணும், போயிட்டு போற வழியிலே தூங்கணும். பார்த்துருப்போம், பாம்பாசம் தூங்கிட்டே இருக்கும், டிஸ்டர்ப் பண்ணா புஷ்ஷுன்னு சீரும். அது மாதிரியான ஒரு தொழில சுய தொழில ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார். வெளிநாடு போற வாய்ப்பு நிறைய வரும், பயன்படுத்தும் உங்க கையில இருக்கு. இப்பவே என்ன பண்ணுங்க, விசா பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, ரினியூவல் ஆச்சான்னு பார்த்துக்கோங்க. இந்த ராகு நீ கொடுக்க போறாருங்க. குரு உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு குரு வந்துடுறாருங்க. பேச்சுல பெரிய மனுஷ தோரணை குரு கொடுக்க போறாரு, தனவாக்கு கொடுக்க போறாரு, வாக்கு வன்மத்தை கொடுக்க போறாரு, வாக்குல நீதி நேர்மை நியாயத்தை கொடுக்க போறாரு. போதகம் மாதிரி இருக்க போறீங்க. போதகம்னா எல்லாருக்கும் அறிவுரை சொல்றோம், அது மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்க போறாங்க. பெரிய மனுஷனை உங்களுக்கு காமிக்க போறாங்க. வேலை கர்மஸ்தானத்துல வந்து யோகர் அமரும் போது வேலையில யோகமும் அடிக்கும், ஜாக்பாட்டும் அடிக்கும். நல்ல வேலை கிடைக்கலாம், பதவி உயர்வு கிடைக்கலாம். நீங்க வேற வேலை மாறணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலத்தை பயன்படுத்திக்கோங்க. ராகுகேது பேச்சுக்கு பிறகு ஒரு நல்ல வேலை உங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பா நல்ல வேலை கிடைக்கும். புரியுதா? என்ன ஒண்ணு, யார நம்பியும் வந்து பண பரிவர்த்தனை மட்டும் வச்சுக்க கூடாது. நான் காசு வாங்கி தர்றேன், பணம் வாங்கி தர்றேன், இதுல பணம் போட போறேன்னா இந்த ராகு முழிச்சு பாரு. புரியுதா? பண விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க. அதே மாதிரி முகம் தெரியாத நபர்கிட்ட கவனமா இருந்துக்கோங்க. புதிய நண்பர்கள் வேண்டாம். கூடா நட்பு கேடில் முடிங்கிற மாதிரி இந்த அமைப்புகள் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. சரி, இந்த பக்கம் கேது எடுத்து பார்ப்போம். இப்ப ராகு பத்தி பார்த்தா கேது பத்தி பார்ப்போம். 4ல இருந்து 5ஆம் இடத்துக்கு கேது, தாயார் ஸ்தானம் சுகஸ்தானத்துல கேது பகவான் வந்து அமராரு இல்லையா? அப்போ இங்க கேது அமரும்போது என்ன பண்ணுவார்? எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். 4ல கேது வந்தா வீட்டுல கலகம். புரியுதா? வீடு வந்து செலவு வைக்கிற மாதிரி இருக்கும், வண்டி வாகனம் செலவு வைக்கிற மாதிரி இருக்கும். இது சுகஸ்தானம் இல்லையா? உடல்ல அடிக்கடி உடல் உபாதைகள் ஏற்படுத்துவாங்க. ஜீரணத்துல அதிகமா செரிமானம் சரியா இருக்காது. கை கால் முதுகு தண்டுவடம் இடுப்புல கொஞ்சம் வலிகள் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. தாயாருக்கும் உடல் உபத்திரங்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஏதோ ஒரு மருத்துவ செலவு இருக்குல்ல. அப்ப என்ன பண்ணோம், நம்ம கரெக்டா உடற்பயிற்சியில இருந்துக்கணும். தியானம் கரெக்டா நம்ம பண்ண ஆரம்பிச்சிடணும். அதே மாதிரி கரெக்டா சூடான உணவை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். புதிய வகை உணவுகள் தவிர்த்துக்கணும். அதே மாதிரி அசைவ உணவுகள்லையும் ஒரு சில அசைவ உணவுகளை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்துல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வீடு அல்லவா, அப்போ கண்கள் பத்திரமா பார்த்துக்கணும். உடல் உஷ்ணத்தை நம்ம கரெக்டா பார்த்துக்கணும். இளநீர் நிறைய குடிக்கணும், இளநீர் மோர் நிறைய குடிங்க. ஏன்னா உடம்ப கூலிங்கா வச்சுக்கோங்க. வெள்ளை இருக்க எல்லாம் சாப்பிட்டு உடம்ப கூலிங்க வச்சுலாம் கண்ணு வந்து பொங்கி போயிடும், கண்ணு சவந்து போயிடும், கண்ணுல வந்து உருத்தல் இருக்கும். சிலருக்கு கண்ணாடி போற அமைப்பும் இருக்கும். அது ஸ்டைலுக்காக போட்டாலும் சரி, இல்ல கண்ணுல பிரச்சனை வந்து போட்டாலும் சிலருக்கு கண் கண்ணாடி போற அமைப்பை இந்த காலகட்டம் கொடுக்கும். சரி, அப்ப என்ன பண்ணுங்க,